சிந்து பைரவி அப்புறமும் ஸ்னேகா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சிவா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே பாரு சிவா, கவலைப்படாத, நீ கவலைப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கே தெரியல ஸ்னேகான்றாங்க. ஆனால் அந்த வேலைக்காக கஷ்டப்பட்டு ஆனால் ஒரே நாளில் அந்த வேலை போயிடுச்சு இல்லைன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணமே அந்த சித்து தான். சரியா இங்கே பாரு சிவா, அந்த சித்துவை சும்மா விடாது. உன்னை இந்த அளவுக்கு அவள் கஷ்டப்படுத்திருக்கா. நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமானவளே அவள் அவளை ஒரு நாளும் சும்மாவே விடாதுன்றாங்க. அவளை இப்படியே விடுறதுனால தான் அவள் இந்த அளவுக்கு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. அவளுக்கு ஒரு சரியான படத்தை நீ கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க. மேலும் மேலும் அவளை நீ இப்படியே விடுறதுனால தான் இந்த அளவுக்கு திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அவள் பண்ண விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமும் அவள் தான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றலாம் சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா சிவா கிட்ட அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ அவளை ஏற்றுக்க கூடாது, நீ அவளை வெறுத்துக்கிட்டே இருக்கணும். உன் வேலை போனதுக்கு காரணம் அவள் தான். மைண்டில் வச்சுட்டு அவளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து அன்னபூரணி கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அடுத்து அன்னபூரணி ஸ்னேகாவுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.